வெல்கம் டு அபி சமையல். இன்றைக்கி நான் வந்து கோஸ் உடைய பக்கோடா தாங்க செய்கிறேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய பக்கோடாலாம் சாப்பிட்ருப்போம், அதை விட இந்த கோஸ் பக்கோடா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். எவ்வளோ சாவையில் பொறுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களே செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் முட்டைக்கோஸ் வந்து பக்கோடா தாங்க செய்ய போகிறேன். இதை பாருங்கள், நான் ஒரு சின்ன ஒரு முட்டைக்கோஸ் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டு, இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக தூவிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு, கடல மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு காரத்துக்கு. மெயினாக வந்து பெருங்காயம் போடணும். இதுக்கு பெருங்காயம் கொஞ்சோண்டு, மஞ்சாத்தூள் கொஞ்சோண்டு. இப்போ நல்லா முதல்ல இதை கலரிக்கலாங்க. இது வந்து நம்ம வந்து ஈவினிங்கில் வந்து குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸாக செஞ்சு தரலாம். நம்ம வந்து சாம்பார் அது மாதிரிலாம் வச்சுட்டா கூட சைடிஷாக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கோடா. வெங்காய பக்கோடா விட இது மாதிரி குழந்தைங்க வந்து முட்டைக்கோஸ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனால் நான் இது மாதிரி செய்வேங்க எங்கள் வீட்டில். நீங்களும் செய்யுங்க. இது மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா கலரிட்டு இப்போது சால்ட்டு போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து நல்லா கலரி இப்போ இது மாதிரி கலரி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்து கலரி ஒரு 1/2 hour வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கலாம். ஒரு 1/2 hour மூடி வச்சுக்கலாங்க. அப்படியே ஊற்றி வச்சுருக்கோங்க. நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஒரு டைம் கலக்கலாம். கலக்கிட்டு நம்ம வந்து அப்படியே தூவி விட்டுடலாங்க. உங்கள் விருப்பம் தான், நீங்கள் போண்டா மாதிரி கூட பிடிச்சி போடலாம். நாங்கள் வந்து இது மாதிரி போடுவோம். இப்போ பாருங்கள், சூப்பராக பொண்ணு வரலாம் வந்து பொறன்னு வந்திருக்கு. இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து முட்டைக்கோஸுடைய பக்கோடா நல்லாயிருக்கும். பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்களும். நம்ம சாப்பிட்ற கஷ்டமும் இருக்காது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம அதேமாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.